வணக்கம் நேர்களே, ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி மே மாதம் 2017ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையின் முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது 5 மாகாண சபைகளின் ஆட்சியை கைப்பற்ற மஹிந்த அணி முயற்சி. வடமத்திய மாகாண சபையின் 17 உறுப்பினர்கள் மஹிந்தவுடன் ஆட்சி கவிழ்ப்பு குறித்து பேச்சு. அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அண்மை காலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மஹிந்த அணியினர் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். அந்த வகையிலே முதற்கட்டமாக மாகாணங்களின் மீது அவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கின்றது. மாகாணங்கள், குறிப்பாக வடமத்திய, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலே ஆட்சியை கைப்பற்றி அதிலிருந்து படிப்படியாக மத்திய அரசை நோக்கி முன்னேறுவதுதான் மஹிந்த அணியினுடைய திட்டமாக இருக்கின்ற சூழலிலே, வடமத்திய மாகாண சபையில் 17 உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பிலே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அது தொடர்பான பேரம்பேசல்கள், அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதை அடிப்படையாக கொண்டு இன்று சுடரொளி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வரைந்திருக்கின்றது. அதற்கு கீழாக இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது. முடிந்தால் ஆட்சியை கவிழ்த்து காட்டுங்கள், மஹிந்த அணிக்கு அரசு சவால் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது, ஒரு வார கால அவகாசம் தருகின்றோம், முடிந்தால் வடமத்திய மாகாண சபையின் ஆட்சியை கவிழ்த்து காட்டுங்கள். இவ்வாறு மஹிந்த அணிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர சவால் விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது, மஹிந்த அரசு மஹிந்த தரப்பினர் வடமத்திய மாகாண சபையை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடு இருக்கின்ற 17 உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்ற வேளையிலே அமைச்சர் மஹிந்த அமரவீர மஹிந்த தரப்புக்கு சவால் விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்தை விட சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகிருக்கின்றது. வந்தடைந்தார் வித்யாதேவி, தலதா மாளிகையில் இன்று நடைபெறும் வெசாக் தின நிகழ்வில் அவர் பங்கேற்பார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நேபாள ஜனாதிபதி விந்தியாதேவி அவர்கள் வெசாக் தின கொண்டாட்டங்கள், அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட வெசாக் தின கொண்டாட்டங்களை, சர்வதேச வெசாக் தின கொண்டாட்டங்களை நிறைவு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்தடைந்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியும், அவர் வந்தடைந்து விட்டார் என்ற செய்தியும், அவர் இன்று கண்டி தலதா மாளிகையில் நடைபெற உள்ள விசேட வெசாக் தின நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக சுடரொளி பத்திரிகை முன்பக்கத்தில் வெளியாகிருக்கின்றது. அவைதான் இன்று சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக வெளியாகிருக்கின்றன. அதேபோன்று வீரேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை எடுத்துக்கொண்டால், வீரேசரியின் தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சிகளின் செயற்பாடுகள் சந்தேகத்தை தருகின்றன, பாரத பிரதமர் மோடியுடன் எடுத்து கூறினோம் என்கிறார் சம்பந்தன் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை நேற்று முன்தினம் ஆதனுடைய இணையதளத்திலும் அதேபோன்று ஆதனுடைய பிரதான செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி கட்டத்தில் சர்வதேச விமான நிலையத்தில், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக அன்றைய தினம் நாம் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கருத்தை வெளியிட்டிருந்தோம், அவருடைய ஒளிப்பதிவை வெளியிட்டிருந்தோம். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். என்னவென்று சொன்னால், தேசிய கட்சிகள் இரண்டிலும் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை தாம் பாரத பிரதமருக்கு தெரிவித்திருப்பதாகவும், அதே போன்று இணைந்த வடக்கு கிழக்கில் இந்தியாவில் இருப்பதற்கு ஒப்பான சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், அதற்கு தேவையான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வேண்டும், அதே போன்று வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்ற ஏராளமான அபிவிருத்தி திட்டங்களிலும் இந்தியா பூரண கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தாங்கள் கூறியிருந்ததாகவும், அவற்றையெல்லாம் செவிமடுத்த பாரத பிரதமர் இவை தொடர்பில் ஏற்கனவே தான் இலங்கை பிரதமருடன் கலந்துரையாடியுள்ளதாகவும், அதே போன்று ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ளதாகவும், தொடர்ந்தும் இலங்கை விடயத்தில் இந்தியா அவதானத்துடன் செயற்படுகின்றது, அது தமிழ் மக்கள் சார்பிலே செயற்படுகின்றது என்று சொன்னதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அன்று ஆதவனுக்கு தெரிவித்திருந்தார். இதைத்தான் இன்று திரும்ப எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக ஐக்கிய வீரேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே இப்போ பத்திரிகைகளில் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியிலே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சொன்ன விடயம்தான். என்னவென்று சொன்னால்,
இந்தியாவை பொறுத்தவரையிலே இலங்கையில் என்ன நடைபெறுகின்றது என்பதை இந்தியா தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் யாரும் அவர்களுக்கு சொல்லவில்லை, சொல்ல தேவையில்லை. இலங்கையிலே என்ன நடைபெறுகின்றது, இலங்கையிலே ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்கின்றது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ன செய்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இந்தியாவிற்கு நாங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. அவர்கள் அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய, தங்களுடைய தேவைகளுக்கு அமைய இங்கு நடைபெறுகின்ற விடயங்களை எவ்வாறு கையாள வேண்டுமோ அவ்வாறு கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்தியாவிற்கு போய் சொல்ல வேண்டும், இந்தியாவிற்கு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், இங்கே என்ன நடக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் வீணான ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற கருத்துக்களாக அமையுமே தவிர உண்மை அதுவல்ல. ஆனால் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல் கேட்ப இந்தியா தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது. இங்கே நடக்கின்ற பிரச்சனைகளை இந்தியா தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துகின்றது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய தேவைகளையும் ஒருமிக்க வைக்கின்ற விடயத்திலே நாங்கள் சாதுரியமாக செயற்பட வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்குடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான சாமர்த்தியமான அல்லது வெற்றியாக அமையும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கின்றது. இந்நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சியின் செயற்பாடுகள் சந்தேகத்தை தருகின்றன என்று பாரத பிரதமருக்கு எடுத்து கூறியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருப்பதுதான் வீரேசரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பொறுத்து வீட்டை பொருத்தமான வீடு குறித்து கலந்துரையாட வேண்டும். பொறுத்து வீட்டை விட்டுவிட்டு பொருத்தமான வீடு குறித்து கலந்துரையாட வேண்டும், முதலமைச்சர் CV கூறுகிறார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அண்மையிலே வடக்கிலே 6000 பொருத்து வீடுகளை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த 6000 பொருத்து வீடுகளில் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெரும் முயற்சியினால் அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பொருத்து வீடுகள் 65000 பொருத்து வீடுகள் வெளிநாட்டுக்கு வங்கி ஒன்றினுடைய வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினுடைய உதவியோடு 10 வருட கடன் அடிப்படையிலே 65000 வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏற்கனவே திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பொருத்து வீடுகள் 65000 பொருத்து வீடுகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்திலிருந்து தமது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்திருந்தது. ஒரு பொருத்து வீடு 21 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் அந்த 21 லட்சம் ரூபாய் செலவில் 2 வீடுகளை கட்ட முடியும். எனவே இந்த பொருத்து வீடுகள் அவசியமற்றவை, அத்துடன் கல்வீடுகள் மாதிரி பல நீண்ட ஆயுளையும் கொண்டிருக்காதவை என்ற வகையிலே இவற்றை எதிர்க்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக எதிர்த்து வந்தது. இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்ப்பையும் சமாளித்து முதற்கட்டமாக 6000 வீடுகளை கட்டுவதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்நிலையிலே தான் பொறுத்து வீட்டை விட்டுவிட்டு பொருத்தமான வீடு குறித்து கலந்துரையாட வேண்டும் என முதலமைச்சர் CV சொல்லியிருப்பதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது வீரேசரி பத்திரிகையில். இந்த செய்தி தொடர்பிலே நேற்று முன்தினம் ஆதவனுடைய இணையதளத்தில் விரிவான செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக வீரேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பாரத பிரதமர் கூறிய அறிவுரை என்று சொல்லி ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ள ஒற்றுமையை நீங்கள் உறுதியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினது நகர்வானதும் மிகவும் சரியான நிலையில் காணப்படுகின்றது. இது மிகவும் வலுவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை வலியுறுத்தியதாக கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் நேற்று வீரகேசரிக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி 4ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்று வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், மோடி மஹிந்த சந்திப்பு அரசு தரப்பு அதிருப்தி என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த மோடியை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிக பிரயத்தனப்பட்டு சந்தித்திருந்தார். இது அரசு தரப்பை அதிருப்தி அடைய செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றதாவது. இலங்கை ராஜதந்திரி ஒருவர், இலங்கை அரசாங்கத்தோடு அல்ல தற்போதைய அரசாங்கத்துடன் தொடர்புடைய ராஜதந்திரி ஒருவர், பெயர் குறிப்பிட விரும்பாத ராஜதந்திரி ஒருவரை அடிப்படையாக கொண்டு, அவருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி அமைந்திருக்கின்றது. இலங்கை சீன இராணுவ உறவுக்குள் எத்தரப்பின் தலையீடும் இருக்கக்கூடாது என்று ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால், சீன மற்றும் இலங்கை இராணுவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பானது எந்த ஒரு 3ஆம் தரப்பை இலக்காக கொண்டதல்ல என்பதுடன்
அதில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பும் தலையிடக்கூடாது என்றும் சீன பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அண்மையிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையிலே அதிருப்தி அடைந்திருக்கின்ற சீன அரசாங்கம், அதாவது குறித்த தடையானது அனுமதி மறுப்பானது இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாகவே நிகழ்ந்தது என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் சீன அரசாங்கம் தமது கடுமையான ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கக்கூடிய சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், கேபினெட் ரிசஃபிள் ஆஃப்டர் PM returns from China. President reject move by some SLFP ministers to sit as independent MPs after August என்று அந்த தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. கேபினெட் மறுசீரமைப்பு கடந்த சில அண்மை காலமாக வெகுவாக பேசப்பட்டு வருகின்ற நிலையிலே பிரதமர் சீன விஜயத்தை முடித்துக்கொண்டு வந்ததும் அந்த அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற செய்தியை அடிப்படையாக கொண்டு, தகவல்களை அடிப்படையாக கொண்டு இன்று சண்டே டைம்ஸ் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கின்ற லங்காதீப பத்திரிகை தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது லோகோ புட் ஒர்க் பெரலை என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் பார்த்தது போன்றே இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சீனாவிலிருந்து நாடு திரும்பியதும் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளின் அடிப்படையில் குறித்த மாற்றங்கள் இலங்கை அரசாங்கத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் அளவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களாக அமையும் என்று லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளாக அல்ல தேசிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கின்ற தமிழ் தேசிய நாளிதழ்களின் ஆசிரியர்கள் எவ்வாறான கருத்துக்களை இன்று தமது ஆசிரியர் தலையங்கங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், முதலில் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியருடைய தலையங்கம் 8 வருடங்கள் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கின்றது. அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இறுதி யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு அல்லது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் மௌனமிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியல் வாழ்வியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், ஏற்பட வேண்டிய எதிர்பார்ப்புகள் என்பவற்றை வலியுறுத்தும் வகையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் எவ்வாறான கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என்று பார்த்தால், இன்றைய தினம் வீரேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே பாரத அன்னையின் அரவணைப்பு அவசியம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே இந்தியாவினுடைய பங்களிப்பு அல்லது இந்தியாவினுடைய ஆசீர்வாதம், இந்தியாவினுடைய சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது என்பதை வலியுறுத்தும் வகையில் அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய அரவணைப்பு எங்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அவசியம். தமிழ் மக்களுடைய நகர்வுகள் இந்தியாவை அரவணைத்து இந்தியாவின் ஆதரவுடன் இலக்குகளை அடைவதாக அமைய வேண்டும் என்பதுதான் வீரேசரி பத்திரிகை ஆசிரியருடைய கருத்தாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்று வெளியாகியுள்ள சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், காத்திரங்களுக்கு காத்திருப்பு என்று சொல்லி அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது மோடி வருகையை அடிப்படையாக கொண்டு சில விடயங்களை இங்கே சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது கடந்த நாட்களில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்திய பிரதமர் மோடியின் வருகை காரணம் இன்றி எதுவும் நடக்காது என்ற விடயத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்கின்றது. குறிப்பாக மலைய மக்களினுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த சுடரொளி பத்திரிகை ஆசிரியருடைய கருத்து அமைந்திருக்கிறது. கடந்த 50 வருடங்களாக, அதாவது 60 வருடங்களாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மலையக மக்கள் காணவில்லை. அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், அவர்களுடைய அபிவிருத்தி வேலைகள் ஏற்படுத்தப்படவில்லை என்ற அதிருப்தி நிலவுகின்ற நிலையில் அந்த கடந்த 60 வருட சுதந்திர இலங்கையினுடைய 60 வருட கால மலையக மக்கள் தொடர்பான செயற்பாடுகளையும் மோடி வருகைக்காக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகள், அதாவது மோடி விஜயம் செய்த பகுதிகளில் உள்ள வீதிகள் புனரமைக்கப்பட்டமை, அதே போன்று அந்த பிரதேசங்களில் இருந்த குளவிக்கூடுகள் தேடி தேடி அளிக்கப்பட்டமை போன்ற விடயங்களை ஒப்பிட்டு பார்த்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் இவ்வாறு அடிக்கடி மலையகத்திற்கு இலங்கை தலைவர்கள், அரசு தலைவர்கள் வருவார்களாக இருந்தால், வெளிநாட்டு தலைவர்கள் வருவார்களாக இருந்தால் கடந்த 50 வருடங்களில் ஏற்படாத மாற்றத்தை அடுத்த 5 வருடங்களில் ஏற்படுத்திவிட முடியும் என்ற ஒரு
ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்லி வேண்டும். இதுதான் சுழலி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகக்கூடிய தேசிய பத்திரிகைகள் வெளியாகியுள்ள மலையகம், அதே போன்று உலகம், இந்திய ஆகிய செய்திகளிலே இவ்வாறான செய்திகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன என்று பார்த்தால், மலையக செய்திகள் தொடர்பிலே வெளியாகியிருக்கின்றது. எமது கூட்டணியின் பலமே மோடிகை வருகைக்கு காரணம் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செய்தியாக அமைந்திருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பலமும் ஒற்றுமையுமே மோடியினுடைய மலையகத்திற்கான விஜயத்திற்கு காரணமாகவும் அவர் 10,000 புதிய வீடுகளை பெற்றுத் தருவதற்கு வெளியிட்ட அறிவிப்பும் காரணமாக அமைந்திருக்கின்றது என்று அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து இங்கே வெளியாகியிருக்கின்றது. அதே போன்று இன்று வெளியாகியிருக்கின்ற தேசிய பத்திரிகைகள் வெளியாகியுள்ள உலகச் செய்திகள் பக்கத்தில் எவ்வாறான செய்தி வெளியாகியிருக்கிறது பார்த்தால், உலகச் செய்திகள் பக்கத்திலே FBI இயக்குனரை வெளியே அனுப்பிவிட்டு ரஷ்ய தூதரை உள்ளே அழைத்தது ரம், கோபத்தில் எதிர்க்கட்சியினர் என்று சொல்லி அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. FBI இயக்குனர் ஜேம்ஸ் கொமியை பதவி நீக்கம் செய்ததுடன் ரஷ்ய தூதுவர் செர்கே கிஸ்லாக்கை வெள்ளை மாளிகைக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. அந்த FBI இயக்குனர் ஜேம்ஸ் கொமி என்பவர் தேர்தல் காலத்திலே, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே டொனால்ட் ட்ரம்பிற்கும் அவருடைய பிரச்சாரத்திற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எவ்வாறான தொடர்பு இருப்பதாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததாகவும், இந்நிலையிலே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அதிருப்தியை வெளியிட்டு வருகின்ற நிலையிலே ரஷ்ய தூதுவர் ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்தித்துள்ளார். அது தொடர்பான செய்திகள் இங்கே முக்கிய செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. அதே போன்று இந்திய செய்திகள் பக்கத்திலே செய்தியை பார்த்தால் முக்கியமான செய்தியாக வெளியாகிருக்கின்றது. தொண்டர்களுக்காக கட்சியும் மக்களுக்காக ஆட்சியும் நடத்த வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் கருத்து என்று செய்தி வெளியாகிருக்கின்றது. அதாவது அண்மை காலமாக தமிழகத்திலே ஜெயலலிதாவின் மறைவின் பின்னர் ஏற்பட்டுள்ள ஆட்சி குழப்பங்களினால் பல்வேறு நிலையான ஆட்சி இல்லாமல் அதிமுக ஆட்சி ஒரு தளம்பலான ஆட்சியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே அதிமுகவில் இருந்து வெளியேறி இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கியமான செய்தி ஒன்று இன்று வெளியாகிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாகிருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான வலம்புரி, காலைக்கதிர், அதேபோன்று உதயன் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. 3 மாகாண சபைகளின் ஆட்சியை பிடிப்பதில் மஹிந்த அணி தீவிரம், மைத்திரியின் அதிருப்தியாளர்களை இணைப்பதில் மும்மரம் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான் முக்கிய பிரதான தலைப்புச் செய்தியாக உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், அரசமைப்பு விடயத்தில் ஆளுந்தரப்புகள் மோடி வருகையால் ஒன்றுபடும் சாத்தியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், பதவி ஆசைகளை விடுத்து எம்முடன் போராடுங்கள், தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு தவித்து நிற்கும் உறவுகள் அழைப்பு என்ற அந்த ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைக்கு அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான பதிலளிக்க மறுத்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இவ்விடயத்தில் அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க தமிழ் அரசியல் தலைமைகள் தங்கள் பதவி ஆசைகளை துறந்துவிட்டு எம்முடன் சேர்ந்து போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம் தொடர்பிலும் அதேபோன்று காணி பிடிப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் சுயநலங்களை மறந்து தங்களுடைய கைகோர்க்க வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.